இந்த இந்தியால கோடிக்கணக்கான பணம் கொட்டுற ஒரே இடம் கிரிக்கெட். அது ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்றதை விட அது மிகப்பெரிய பிசினஸ்னே சொல்லலாம். அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஐபிஎல் கப் முக்கியமே கிடையாது, அந்த டீமோட வேல்யூ தான் முக்கியம். ஏன்னா அந்த பிசிசிஐக்கு அப்ராக்சிமேட்டா அந்த ஐபிஎல் இருந்து 18,000 கோடிக்கு மேல வருது. ஆனா வின்னிங் டீமுக்கு வெறும் 20 கோடி தான் கொடுப்பாங்க. இது அந்த அமௌண்ட்ல 0.001% கூட கிடையாது. லீகலா அந்த பிசிசிஐ வந்து 3 வழி மூலியமா காசு சம்பாதிக்கிறாங்க. ஒன்னு டிவி ரைட் ஸ்பான்சர்ஷிப், அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஜியோ சினிமா, அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட். இந்த ஐபிஎல் நமக்கு காட்டுறதுக்கு பிசிசிஐக்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட் மட்டும் 16,400 கோடி. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஐபிஎல் டீம் ஸ்பான்சர்ஷிப், அதாவது இது ஒவ்வொரு பிளேயர்ஸோட ஜெர்சிலையும் போட்டிருக்கோம்ல, சோ அதான் அந்த டீம் ஸ்பான்சர்ஷிப். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த கப்பு முக்கியம் இல்ல, பிராண்டோட வேல்யூ தான் முக்கியம்னு சொல்லிட்டு. லைக் இப்ப சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடக்குன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ரீசன் அந்த பிராண்டோட வேல்யூ. என்னதான் ஆர்சிபி கப்பு ஜெயிக்கலனாலும் அந்த டீமுக்கு பிராண்ட் வேல்யூ இருக்கிறனால இந்த டீம் ஸ்பான்சர்ஷிப்க்கு நிறைய கொடுப்பாங்க. அண்ட் மூணாவது வழி என்னன்னா அந்த ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப், அதாவது இந்த டாடா ஐபிஎல், விவோ ஐபிஎல், இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி வர அந்த டைட்டில். சோ இதுக்கு வந்து